பிரிட்டிஷ் ஸ்காட்லாந்து என பறந்து பறந்து ராக்கெட்டை சுழற்றிய சந்தீப் துபாயில் வாங்கிய சாம்பியன்ஷிப் பட்டங்களை முகவரிகளாக கொண்டு சென்னைக்கு குடும்பத்தை அழைத்து வந்து விட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக சென்னையில் இருக்கும் சந்தீப் லேடி ஆண்டாள் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல நீங்க வின் பண்ணலாம்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி அந்த ஆர்வத்தை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களை நீங்க வளர்த்துட்டு இன்னைக்கு வேர்ல்டு லெவல் டோர்னமெண்ட்ல எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லாம் அவ்வளோவா டோர்னமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் நல்லா விளையாடுறது அப்படியே வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணுறது நிறைய கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்போஸ் ஒரு டஃப் பிளேயர் கூட இருந்தால் எனக்கு அப்படி தோணவே செய்யாது. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். அது கான்ஃபிடென்ஸ் ஆகிட்டு அந்த பிளேயரே நான் கண்டுக்க மாட்டேன். நான் என்னோட கேம் விளையாடுவேன். அதுக்கப்புறம் நான் வின் பண்ணுறதா லூஸ் பண்ணுறதா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்தியாவின் நம்பர் 1 வீரர்களாகவும் உலக தரவரிசையில் நட்சத்திர வீரர்களாகவும் விளங்கும் சித்தார்த் சச்தேவ், சௌரவ் கௌசல், ஜோஷ்னா சின்னப்பா, தீபிகா பலிக்கல் என ஸ்குவாஷ் வீரர்களின் பட்டியலில் இந்தியா வந்த 2 வருடங்களில் இடம் பிடித்து விட்டார் சந்தீப். ஸ்குவாஷ் ராக்கெட்டை பிஞ்சு விரல்களால் அபாரமாக சுழற்றி ஜூனியர் பிரிவில் கடந்த ஆண்டு தேசிய ஜூனியர் சாம்பியன் பட்டத்தை வென்று தன்னையும் இந்திய ஸ்குவாஷ் தரவரிசையில் இணைத்துக் கொண்டுள்ளார். ஸ்குவாஷ் விளையாட்டிற்காக குடும்பமே இந்தியாவிற்கு வந்து சந்தீப்பின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் அவரது அம்மா தரும் விளக்கம் என்ன? Academically பார்த்தா he was more interested. எனக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸில் தான். ஸ்கூல்லேயும் ஃபுட்பால் டீமில், அப்புறம் இங்கே வந்து பர்ஃபார்ம் ஸ்குவாஷ் ட்ரைனிங் வந்து மார்னிங் 2.5 hours, ஈவினிங் 2.5 hours போகும். ஸோ இட்ஸ் ஃபாதர் இஸ் ஆல்சோ வெரி ஸ்போர்ட்ஸ்னால் அவருக்கு அப்படி ஸோ சரி அதுலேயே போடலாம் சொல்லி எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் நாங்கள் started encouraging. UAE-ல 2-3 டைட்டில்ஸ் அவன் வின் பண்ணினா. அப்புறமா தான் ஸ்காட்டிஷ் ஓப்பன் போனால், அது அண்டர் 11. பட் அங்கே போனப்போ தான் தெரியும் அது பெரிய சேலஞ்ச். என்னென்னா அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வரத்துக்கு ரொம்ப இட்ஸ் வெரி டஃப். ஸோ we were happy also, but we felt that he has a long way to go. This is just a beginning. இந்தியாவின் நம்பர் 1 ஸ்குவாஷ் வீரராக உள்ள சௌரவுடன் போட்டி போடுவதுதான் தனது லட்சியம் எனும் சந்தீப்பிற்கு வரும் காலங்களில் பணத்திற்காக விளையாடாமல் பட்டத்திற்காக விளையாடி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து உலக தரத்தில் இன்னும் உயர வேண்டும் என்பதே லட்சிய கனவு. இந்தியன் லெவல்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் கூட நீ விளையாடணும்னு நினைப்பேன்? சௌரவ் கோஷால் தான், நோ டவுட். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. இப்போ வேர்ல்டு நம்பர் 29ல இருக்காங்க. இப்போ எப்படியும் அந்த டாப் 20 ஸ்பாட்ல வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல பட்டுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் விளையாட சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் டாக்டிக்ஸ் என்ன விளையாடுறது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் என்னோட ரோல் மாடல் அவங்க தான் ஸ்குவாஷ்ல இந்தியா. தேங்க்ஸ் சந்தீப். உங்களோட டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இன்னும் நிறைய டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி இந்தியாவுக்காக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு பிரபலமான ஒரு நட்சத்திரம் தனக்கு பிடித்த விளையாட்டு பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்.